தமிழால் கலந்த இதயங்கள் அனைவருக்கும் விஎம் தமிழின் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M21 எல்ஜி G7 ThinQ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம வச்சு ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஏன்னா என்னடா ஒரு ஃப்ளாக்ஷிப்பை மிட்ரேஞ்ச் கூட ஸ்பீட் டெஸ்ட் கம்பேர் பண்ண போறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்க மிட்ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் போகிற ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி ஃப்ளாக்ஷிப்பே பீட் பண்ண அளவுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே M21 எந்த அளவுக்கு ஜெயிக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டில் இந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்ஸ், பேசிக் ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்கும் மெமரி மேனேஜ்மெண்ட் கம்பேர் பண்ணிடலாம். கம்பேர் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன் டெய்லர்லேருந்து போயிடலாம். பேசிக் ஆப்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபோனு, சாம்சங்கு, மெசேஜஸ்ஸு, எல்ஜி, கிளாக்கு, எல்ஜி, கேலண்டர், ரொம்ப க்ளோஸ்னே சொல்லுவேன், கால்குலேட்டர், சாம்சங்கு, ஃப்ளிப்கார்ட், எல்ஜி, அமேசான். சாம்சங் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா செம பிரைட்டாக இருக்குது. ஆனால் 2 ஃபோனோட டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் ஈக்குவல் கேலிபிரேஷனில் தான் வச்சுருக்கேன். ஃபைல்ஸு, எல்ஜி, யூடியூப்பு, எல்ஜி, ப்ளே ஸ்டோர், எல்ஜி, கேமரா, எல்ஜி, ஃபைல் மேனேஜர், சாம்சங்கு. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா லைட் லேக் சாம்சங்கில் இருந்துச்சு. ஃபைல் மேனேஜரில் லைட் லேக் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்துடலாம். எப்படி பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் தாங்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபோன் டேல மெமரியில் இருக்குது, மெசேஜஸ்ஸு மெமரியில் இருக்குது, கிளாக்கு மெமரியில் இருக்குது, கேலண்டர் மெமரியில் இருக்குது, கால்குலேட்டர் மெமரியில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டு மெமரியில் இருக்குது. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன்ஸ் இருக்கிறதுனால லைட்டாக ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் மெமரியில் கரெக்டாக வச்சுருக்கு. 4GB RAM தான். அமேசான் பார்த்தீங்கன்னா லைட்டாக சாம்சங் ரீலோட் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு தெரியல, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஃபைல்ஸ் கோ மெமரியில் இருக்குது, யூடியூப் மெமரியில் இருக்குது, ப்ளே ஸ்டோர் மெமரியில் இருக்குது, கேமரா பார்த்தீங்கன்னா சாம்சங் மெமரியில் இல்லை, எல்ஜி மெமரியில் மெயின்டைன் பண்ணிடுச்சு. ஃபைல்ஸு மெமரியில் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 12 ஆப்ஸுமே கரெக்டாக 4GB RAM இருந்தாலும் லைட் ஆப்ஸ் எல்லாம் மெமரியில் தான் இருக்குது. இங்கே நம்ம ப்ரௌசிங் டெஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். சாம்சங் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எல்ஜி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிருச்சு. ப்ரௌசிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டுமே 60Hz ஸ்க்ரீன் தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ப்ரௌசிங்கில் எந்த பிரச்சனையும் ரெண்டும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு எல்ஜி தான் இது ஓப்பன் பண்ணிச்சு. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா பேக் போகும்போது லைட்டாக அந்த அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து கேம்ஸ் பார்க்கலாம். இப்போ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹெவி கேம்ஸு, 3 லைட் கேம்ஸு. எது ஓப்பன் பண்ணுது அப்படின்னு பார்த்தலாம். நம்ம மெமரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக கேம்லேருந்து ஆரம்பிப்போம். பப்ஜி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா கேம்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போது சாம்சங் மாலி கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்ஜி பார்த்தீங்கன்னா 845 அட்ரினோ ஜிபி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்றைக்குமே அட்ரினோ ஜிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சாம்சங் எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லைட்டாக ஒரு அப்டேட் கேட்குது. சாம்சங்கும் டஃப்பு கொடுத்து ஓப்பன் பண்ணுது. ஓ பரவாயில்ல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பப்ஜியில் ஆல்மோஸ்ட் டைனே சொல்லுவேன்.
பரவாயில்ல, சாம்சங் வந்து ஆப் ஓப்பனிங் டைம்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே. ஏன்னா எல்ஜி வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப்பு. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷம் முன்னாடி வந்த ஃப்ளாக்ஷிப்பு. இருந்தாலும் வந்து 845 கூட வந்து எக்ஸினோஸ் 9611 சிப்பு வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்ததுனால தான் இதை ஓப்பன் பண்ணேன், இந்த ஸ்பீட் டெஸ்ட்டு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக வந்து நமக்கு ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ வந்து க்ளோஸ்ன்னு சொல்லுவேன் எல்ஜி, ஆனால் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்குது இப்போயும். ஆஸ்பால் 9 பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ ஸ்னாப்ட்ராகன் 845 வந்து இப்போ கரண்ட்டில் இருக்க மிட் ரேஞ்சரோட நம்ம 765G கூட தான் கம்பேர் பண்ணணும். சில அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தான 765G வந்து 5Gயோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸினோஸ் 9611 பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஓப்பனிங் டைம்லாம் ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் நம்ம ஆஸ்பால் 9 எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மெயினாக கேமில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் எல்ஜி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 3 ஹெவி கேம்ஸ் பார்த்தாச்சு, 3 கேஷுவல் கேம்ஸ் பார்ப்போம். சப்வே சர்ஃபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுச்சு சப்வே சர்ஃபஸ்ஸு. இப்போ அடுத்து வந்து டெம்பிள் ரன் 2 பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து எல்ஜி வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. சாம்சங்கோட ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து ரயில் ரேஸு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கேமு, சின்ன கேம் தான், பட் ஆனால் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்ஜி தான் வின் பண்ணிச்சு. இருந்தாலும் வந்து சாம்சங் வந்து ரொம்ப க்ளோஸ் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் சிப்பெல்லாம் எக்ஸினோஸ் 9611 நல்லா தாங்குதுன்னே சொல்லுவேன். இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். பப்ஜி ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மெமரியில் பப்ஜி மெயின்டைன் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கால் ஆஃப் டியூட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரீலோடு தான், ரெண்டுமே ரீலோடு தான் பண்ணுது. ஸோ ஹெவி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெமரியில் மேனேஜ்மெண்ட்டு 4GB ரேமனால தாக்கு பிடிக்க முடியல. ஆஸ்பால்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஸ்பால்ட் 9 பொறுத்தவரை எல்ஜி மெமரியில் வச்சுருந்துச்சு. சப்வே சர்ஃபஸ் பார்ப்போம். ஸோ ரெண்டுமே ரீலோட் பண்ணிருச்சு. டெம்பிள் ரன் பார்ப்போம். டெம்பிள் ரன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெமரியில் வச்சுருந்துச்சு, பரவாயில்ல. ரெயில் ரஷ் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி வந்து 2 ஆப்பு மெமரியில் வச்சுருந்துச்சு 6 ஆப்பில். சாம்சங் வந்து ஒரே ஒரு ஆப் தான் மெமரியில் வச்சுருந்தது. இப்போது 4GB ரேம் அப்படின்றதுனால வந்து நமக்கு வந்து அப்படி தெரியுதோ என்னமோ தெரியல. 6GB ரேம் மேபி இப்போ ரேம் வேரியன்ட் ஹையராக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்கும். யார் நீங்கள் வாங்குறது இருந்தாலும் மேக்ஸிமம் இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்ம 6GB ரேம் தான் ரிக்வயர்டு. 4GB ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸு அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் 3GB ரேம் 4GB ரேம் சூட் ஆகும். நல்லா ஹெவியாக ப்ளே பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6GB ரேம் யூஸ் பண்ணால் தான் மேக்ஸிமம் இப்போ பேசிக்கே அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் யார் ஆப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 6GB ரேம் போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து இன்னும் நம்ம நிறைய ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். M21ஓட அடுத்து Z1X கூடயும் இன்னும் ரியல்மி XT கம்மிங் நிறைய ஸ்பீட் டெஸ்ட்லாம் இருக்குது, பண்ணிடலாம். இப்போது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9611 சிப்பு ஒரு பேடான சிப்புன்னு சொல்லவே முடியாதுங்க. ஓரளவுக்கு வந்து பேசிக் ஆப்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 12 ஆப்ஸையும் மெமரியில் வச்சுருந்துச்சு. அந்த அனிமேஷன்ஸ் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஃபோன்லேயே ஆப்ஷன் இருக்குது, நம்ம அந்த அனிமேஷன்ஸ் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் அனிமேஷன் வச்சுட்டேன். நமக்கு வந்து கொஞ்சம் கேமில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் சுத்தமாக ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து 6GB ரேம் பேசிக் இந்த இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி ஆகிட்டே இருக்குது. நம்ம 6GB ரேம் யூஸ் பண்ணுறதா பெட்டர்னு நான் சொல்லுவேன். எல்ஜி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிச்சுன்னு அப்படின்னே சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் விவோ Z1Xக்கு வந்து அப்டேட் பண்ணிக்குவான்னு கேட்டே இருக்கீங்க. அப்டேட் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. இப்போ ரீசெண்டான எல்லா ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பக்ஸோடு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த அஃபிஷியல் பேஜில் போயிட்டு யாராவது ஏதாவது நம்ம பக்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மறுபடியும் சால்வ் பண்ண அப்புறம் அவங்களே வந்து நம்ம சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல இதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனையாச்சுன்னு வருத்தப்படுறத விட பழைய வெர்ஷன்லேருந்து ஃபோன் நல்லா இருந்தாவே
ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, அதனால் எனக்கு இன்னும் என் யூனிட்டுக்கு இன்னும் அப்டேட் வரல. வந்தவுடனே நான் அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஎம் தமிழ். தமிழால் இணைவோம், தமிழை விதைப்போம்.